Good evening, everyone. Welcome to Professor Academy. ஸோ இன்னைக்கு நம்ம டிஎன் செட் 2025க்கான ஜாகிரபியில் இருக்கிற யூனிட் 9 ஜாகிரபிக்கல் டெக்னிக்ஸ்ல இருக்கிற ரீசெண்ட் இயர்ஸ்ல கேட்கப்பட்ட அதர் ஸ்டேட் செட் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் யூனிட் 1, 2, 3, அப்புறம் 5, 6, 7, 8, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 9 வந்து பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் இவ்வளோ யூனிட்ஸ் பார்த்துருக்கோம். நமக்கு டிஎன் செட்டுக்கு ரொம்பவே கம்மியான டைம் கொடுத்துருக்கனால நம்ம எல்லாத்தோட முக்கியமான கான்செப்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஏன்னா இந்த கிவன் 15-16 டேஸ்ல கம்ப்ளீட் 100% ஆஃப் த சிலபஸ் கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே சமயம் 100 கொஸ்டின்ஸும் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் சிலபஸ்ல இருந்து தான் கேட்கறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஆஃப் தி சிலபஸ்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸுமே கேட்குறாங்க. ஸோ இந்த மீன் டைம்ல நம்ம என்னென்ன போர்ஷன்ஸ் எவ்வளோ கவர் பண்றோமோ அந்த எந்தெந்த யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்ல மட்டும் நம்ம படிச்சுட்டு போனோம்னாலே இந்த முறை நம்ம டிஎன் செட்டை நிச்சயமா கிளியர் பண்ணிடலாம். அதுல நம்ம யூனிட் 5, 6, 7, 8 எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி யூனிட் 9 யூனிட் 9ல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்கப்பட்டுட்டே இருக்கு. ஸோ நம்ம அந்த யூனிட் 9 ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்ட்ல இருந்து ஒரு ஒரு சில கொஸ்டின்ஸும் ரிமோட் சென்சிங் பேஸ்ட்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸும் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்கப்படுது. ஸோ அதை நம்ம ப்ரீவியஸ் அண்ட் அதர் ஸ்டேட் செட் எக்ஸாம் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு காம்ப்ரிஹென்சிவா நம்ம இதை கவர் பண்ணிட்டு ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்படியான கொஸ்டின்ஸ். அதாவது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸும் அது எந்த கண்ட்ரி இந்த சேட்டலைட்டை ஓன் பண்றாங்கன்றத பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்னது ஜிஓஇஎஸ், ஜிஓஎம்எஸ், ஜிஎம்எஸ், மெட்டியோசாட். ஸோ இதெல்லாம் எந்தெந்த கண்ட்ரியோட ஆர் எந்த ஏஜென்சியோட ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம் பேஸ் பண்ண சேட்டலைட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் எந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி அண்ட் சிவிலியன் பர்பஸ். ஸோ நம்மளும் அதை யூஸ் பண்றோம், மிலிட்ரியும் யூஸ் பண்றாங்க. அப்புறம் GLONASS குளோனாஸ்ன்றது ரஷ்யன் ஏஜென்சி மூலமா இந்த நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இது வந்து பியூர்லி ஃபார் மிலிட்ரி பர்பஸ். அப்புறம் பைடு நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், இது வந்து பை சைனா, மிலிட்ரி அண்ட் கமர்ஷியல் பர்பசஸ். அப்புறம் நம்ம இந்தியாவோடது INRSS. ஸோ இந்தியன் நேவிகேஷன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் INRSSன்றது நம்ம இஸ்ரோவோட கண்ட்ரோல்ல வரும். இதுவும் போத் மிலிட்ரி அண்ட் சிவிலியன் பர்பசஸ்க்காக. யூரோப்பியன் யூனியனோடது பார்த்தீங்கன்னா கலீலியோ. அப்புறம் ஜப்பானோடது வந்து பார்த்தீங்கன்னா QZSS குவாசி ஜெனித் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்றது ஜப்பானோட சேட்டலைட் சிஸ்டம். ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி ஜாக்ஸாவோட நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அது. ரைட்டா? ஸோ இங்க நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஜிஓஇஎஸ் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏவோடது, ஜிஓஎம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோடது, அப்புறம் ஜிஎம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானோடது, மெட்டியோசாட்ன்றது பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோடது. ரைட்டா? அப்புறம் ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா பல முறை கேட்கப்பட்ட ஒரு ஏரியா என்னன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் சம்பந்தமான கொஸ்டின். இதுல நம்மள வேவ் லென்த்தை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்ல இந்த 4 வேவ்ஸையும் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்களா. இதை எப்படின்றத பார்த்துட்டோம்னா நிச்சயமா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? ஸோ நமக்கு தெரியும் மொத்தம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல ரேடியோ வேவ்ஸ்ல ஆரம்பிச்சு காமா ரேஸ் வரைக்கும் இருக்கு. ரைட்டா? ஸோ காமா ரேஸோட வேவ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே கம்மியா இருக்கும். லோவர் வேவ் லென்த்ல இருந்து காமா ரேஸ், அப்புறம் எக்ஸ்ரே, வயலட், அல்ட்ரா வயலட் ரே, விசிபிள் ரே, இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், அப்புறம் ரேடியோ வேவ். ஸோ வேவ் லென்த்ன்றது என்னது? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் பாத்தீங்கன்னா வேவ் லென்த். ஒரு ரெண்டு ட்ரஃப் ஆர் ரெண்டு கிரஸ்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்ம வேவ் லென்த்னு சொல்றோம். அந்த வேவ் லென்த் காமா ரேஸ்க்கு இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ரேடியோ வேவ்ஸ்க்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா காமா ரேஸ், எக்ஸ்ரே,
அல்ட்ரா வயலட், விசிபிள் ஸ்பெக்ட்ரம், அல்ட்ரா வயலட், மைக்ரோவேவ், அப்புறம் ரேடியோ வேவ். ஓகேவா? ஸோ விசிபிள் ஸ்பெக்ட்ரம் எந்த வேவ் லென்த்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஸோ இப்போ வேவ் லென்த் அதிகமா இருந்தா ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அதாவது இப்போ வேவ் லென்த்தோட ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டே என்னது? 1 பை வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹையா இருக்கும். இதுதான் வந்து மீனிங். ஸோ அப்போ இங்க பாருங்க, இதே ரேடியேஷன் டைப்பை நம்ம ஃப்ரீக்வன்சி பேஸ்டா அரேஞ்ச் பண்றோம்னா ரேடியோ வேவ்க்கு இருக்கிறதுலே கம்மியான ஃப்ரீக்வன்சி, காமா ரேஸ்க்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஆல்சோ எனர்ஜி பேஸ் பண்ணி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், அப்புறம் விசிபிள் ரேஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ இது வந்து எனர்ஜி ரொம்ப லெஸ் எனர்ஜி இருக்கிறதுனால நம்ம இப்போ இது வந்து ஒரு ஒரு எலிமெண்ட் மேல பாஸ் ஆகுதுன்னா எந்த ஒரு அயனைசேஷனுமே பண்ணாது. ஆனா இதுவே இந்த அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமா ரே, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கிறனால இப்போ அது நம்ம மேல பாஸ் பண்ணுது. இப்போ இந்த அல்ட்ரா வயலட்டோ, எக்ஸ்ரேவோ, காமா ரேவோ நம்ம மேல பாஸ் பண்ணுதுன்னா நம்ம நமக்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், ஆட்டம்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரானை பாத்தீங்கன்னா ரிப் ஆஃப் பண்ற அளவுக்கு இதுக்கான எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ அப்போ ரிப் ஆஃப் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம கிட்ட ஒரு 10 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ ஒரு எலக்ட்ரான் மட்டும் போயிடுச்சுன்னா அப்போ நம்ம ஆட்டம் என்ன ஆகும்? எலக்ட்ரிக்கலி பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அயனைசிங் ரேடியேஷன், அயனைசிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அயனைசிங் ப்ராப்பர்ட்டி ரேடியோ, மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அயனைசிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ இது வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமா ரே வந்து பாத்தீங்கன்னா அயனைசிங் ரேடியேஷன். ஏன்னா இதுக்கெல்லாம் எனர்ஜி ஜாஸ்தி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அயனைசிங் ரேடியேஷன் சொல்லுவோம். ஆல்சோ என்னென்ன ரேடியோ டைப்பு, என்னென்ன ரேடியேஷன் டைப்பு நம்ம ஏர்த்தோட அட்மாஸ்பியரை பெனிட்ரேட் பண்ணும், எதெல்லாம் பெனிட்ரேட் பண்ணாது அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ விசிபிள் ஸ்பெக்ட்ரம் கண்டிப்பா நமக்கு தெரியும். நம்ம நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் ஏர்த்தோட அட்மாஸ்பியரை பெனிட்ரேட் பண்ணிட்டு வந்தனால தான் அதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆனா விசிபிள் ஸ்பெக்ட்ரம் தாண்டிடுச்சுன்னா அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமாரே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்த்தோட அட்மாஸ்பியர்ல பெனிட்ரேட்டே ஆகாது. அதே மாதிரி மைக்ரோவேவ்ஸும் பெனிட்ரேட் ஆகாது. ரேடியோ வேவ்ஸ் பெனிட்ரேட் ஆகும். இன்ஃப்ராரெட்லயுமே ஆஃப்டர் சம் வேவ் லென்த் விசிபிள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெனிட்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இது வைஸ், அப்புறம் ஃப்ரீக்வன்சி வைஸ், ஃப்ரீக்வன்சி அது ஹையர் தி ஃப்ரீக்வன்சி, ஹையர் தி வேவ் லென்த், லோவர் தி ஃப்ரீக்வன்சி. அதே சமயம் ஃபைனலி டெம்பரேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட், இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எந்த டெம்பரேச்சர்ல இருந்தா இந்த மாதிரியான வேவ் லென்த்தை, இந்த மாதிரியான ரேடியேஷன் டைப்பை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் தி டெம்பரேச்சர், அதாவது லோவர் தி டெம்பரேச்சர், லோவர் தி ஃப்ரீக்வன்சி, லோவர் தி ஃப்ரீக்வன்சி, லார்ஜர் தி வேவ் லென்த். ஓகேவா? டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி வேவ், ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் லார்ஜர் வேவ் லென்த் இருக்கிற வேவை எமிட் பண்ணும். இதுவே ஹை டெம்பரேச்சர் உள்ளது வெரி ஸ்மால் ரேடியேஷன் இருக்கிற, வெரி ஸ்மால் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ரேடியேஷன் டைப்பை எமிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் காமா ரே வந்து ஹையர் டெம்பரேச்சர் பாடிஸ்ல இருந்து எமிட் ஆகப்படும். இதுவே ரேடியோ வேவ் வந்து பாத்தீங்கன்னா லோவர் டெம்பரேச்சர் பாடிஸ்ல இருந்து எமிட் ஆகப்படும். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒரு ஷார்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை இங்கேயே படிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க. ரைட்டா? ஆமா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்ன்றது என்னது? லோவஸ்ட் டு ஹையஸ்ட், ஹையஸ்ட் வேவ் லென்த். அப்போ இருக்கிறதுல இங்க லோவஸ்ட் வேவ் லென்த் எங்க இருக்கும் நமக்கு? ஸோ ஆன்சர் மார்க் பண்ணலையா? ரைட், ஓகே. ஸோ லோவஸ்ட் வேவ் லென்த் எங்க இருக்கும்? இது டெலிவிஷன் அண்ட் ரேடியோ வேவ்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டர், ஓகே, டெலிவிஷன் அண்ட் ரேடியோ வேவ்ஸ்ல இருக்கும். தென் மைக்ரோவேவ்ஸ், அல்ட்ரா வயலட் அண்ட் எக்ஸ்ரேஸ். கரெக்டா? ஸோ இதுதான் ஆன்சர்.
ஓகே. ஸோ தி அதர் வே நம்ம பார்த்துட்டோம். லோவஸ்ட் வேவ்லென்த்ல இருந்து ஹையஸ்ட் வேவ்லென்த். ஓகே. ஸோ இருக்கிறதுலே லோவஸ்ட் வேவ்லென்த் எதுக்கு இருக்கும்? எக்ஸ்ரேஸ்க்கு இருக்கும். ஸோ எக்ஸ்ரே, எக்ஸ்ரேக்கு அடுத்து அல்ட்ரா வயலட் ரே. ஸோ 3 1. ஸோ இங்க வந்து இதான் ஆன்சர்னு மார்க் பண்ணிக்கோங்க. அல்ட்ரா வயலட் ரே, அப்புறம் மைக்ரோவேவ்ஸ், அப்புறம் ரேடியோ வேவ்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து, which of the following formula is used to calculate the drainage density? Drainage density calculate பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் டிவைடட் பை டோட்டல் ஏரியா இன் ஸ்கொயர் கிலோமீட்டரா, பேசின் ஏரியா டிவைடட் பை பேசின் லென்த் ஸ்கொயரா, அடுத்து டோட்டல் லென்த் ஆஃப் ஸ்ட்ரீம் இன் கிலோமீட்டர் பை டோட்டல் ஏரியா இன் ஸ்கொயர் கிலோமீட்டரா, அப்புறம் ஏரியா ஆஃப் தி பேசின் டிவைடட் பை ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வித் சேம் பெரிமீட்டர் ஆஸ் பேசினா அப்படின்றத பார்ப்போமா? ஸோ ட்ரைனேஜ் டென்சிட்டின்றது என்னதுன்னா, இந்த ட்ரைனேஜ் டென்சிட்டி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹவு வெல் அந்த ட்ரைனேஜ், அதாவது வாட்டர் ஷெட் ஆர் பேசன் இஸ் ட்ரைன்டு பை ஸ்ட்ரீம் சேனல்ஸ். அதாவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேல இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரீம்ல இங்க என்ன இருக்கு? ஹை ட்ரைனேஜ் டென்சிட்டி இருக்கு, நிறைய நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு பர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல. இது வந்து என்ன சொல்லும்? ஹை ரன் ஆஃப் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ இங்க ஒரு மழை பெய்யுதுன்னா ஈஸியா இந்த ரிவரை வந்து சேர்ந்துடும். அப்புறம் அண்டர்லைன் பை சால்ட்டி சில்ட்டி கிளே. ஸோ இங்க வந்து சில்ட்டி கிளே இருக்கிறனால பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் வந்து உருவாகும். ஆனா இதுவே கீழே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா ஒரு லோ ரன் ஆஃப் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ இப்போ இங்க மழை பெய்யறது இந்த இடத்துல வந்து ரீச் ஆகிறதுக்கு கஷ்டம், அதோட பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதை தான் பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் டென்சிட்டி சொல்லும். ஸோ ட்ரைனேஜ் டென்சிட்டி என்னன்னா டோட்டல் லென்த் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இன் கிலோமீட்டர்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஏரியா ஆஃப் தி பேசன் இன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ரைட்டா? ஸோ இதுதான் நம்ம ஆப்ஷன் சி, டோட்டல் லென்த் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இன் கிலோமீட்டர்ஸ் டிவைட் பை டோட்டல் ஏரியா இன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ரைட்டா? அப்புறம் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது ஸ்கேல் பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ். ஒன்று, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஆன் த கிரவுண்டில் ஆக்சுவலா 25 கிலோமீட்டர்ஸ், ஆனால் மேப்ல வந்து 10 கிலோமீட்டர்ஸாக காமிச்சிருக்காங்க. அப்போ இதோட ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்றது கொஸ்டினாக கேட்குறாங்களா? ஸோ ரெப்ரசன்டேஷன் ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னா டிஸ்டன்ஸ் ஆன் த மேப் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆன் த கிரவுண்ட். ஓகே, அப்போ நம்ம எடுத்த உடனே 10 சென்டிமீட்டர் பை 25 அப்படின்னு போட்டு ஆன்சர் போட்டுடலாமா? கூடாது இல்ல. இங்க என்னன்னா இதோட ரேஷியோ என்ன வரும்? இப்போ இப்படி நீங்க போட்டீங்கன்னா 2:5ன்னு வரும். ஆனா இது கிடையாது. ஏன்னா ஒன்னு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஒன்னு நம்ம ரெண்டுத்தையும் ஒரே அதாவது சென்டிமீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும், இல்ல கிலோமீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும், விச் இஸ் ஈஸி. கிலோமீட்டர் சென்டிமீட்டரா மாத்துறது நமக்கு ரேஷியோ போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டரா வச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் ஆன் த கிரவுண்ட் வந்து 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ 25 கிலோமீட்டர்ஸ்ன்றது என்னது? 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர். 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது ஆன்சர் வரும். ஸோ இப்போ 10 டிவைடட் பை நம்ம ரெப்ரசன்டேஷன் ஃபேக்டர் என்னது? 10 டிவைடட் பை நமக்கு டிஸ்டன்ஸ் ஆன் த கிரவுண்ட். இதை நீங்க பண்ணீங்கன்னா ஒரு 0 கட் ஆகும். ஸோ 1:25. இதுதான் பாத்தீங்கன்னா இதோட ஸ்கேல். ரைட்டா? ஓகே. ஸோ இதுவும் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அதாவது டைப்ஸ் ஆஃப் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா, இப்போ இங்க ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் 5 டிஸ்ட்ரிக்ட்ல ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் வந்து இத்தனை குவிண்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 900, 1800, 2700, 3600, அப்புறம் 1800 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல அதாவது இதை வந்து நமக்கு பை சார்ட்ல ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஹவு மச் வில் பி தி ஆங்கிள் இன்ஸ்கிரைப்டு ஆங்கிள் அப்படின்றத கேட்கறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆரை நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு என்ன டிஸ்கிரைப்டு ஆங்கிள் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ பை சார்ட்ன்றது என்னது? ஒரு அதாவது ரேஷியோ இன் ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றது. இப்போ நமக்கு இங்க ஒரு 5 டேட்டா இருக்கா? இப்போ நம்ம 900, 1800, 2700, 3600, 8000, 1800 இது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணி அதோட வேல்யூவை நம்ம 1 பை ஏரியாவா எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னு ஒன்னும் எவ்வளவு
பர்சன்டேஜ் ஆன ஏரியாவை கவர் பண்ணிருக்கு, எவ்வளோ ரேஷியோவை கவர் பண்ணிருக்குன்றத நம்ம பை சார்ட்ல தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான வேல்யூ இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா என்னன்னா, ஆரோட ப்ரொடக்ஷன் டிவைடட் பை டோட்டல் ப்ரொடக்ஷன் இன்டூ, இது வந்து ஒரு பை 360 டிகிரில கொடுத்துருக்காங்களா, ஸோ 360 டிகிரிஸ். ஓகேவா? ஸோ ஆரோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 2700 குவிண்டால்ஸ். டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 10,800 குவிண்டால். ஸோ 2700 டிவைட் பை 10,800 இன்டூ 360 டிகிரி. ஸோ 1/4 360, அப்போ 90 டிகிரி. அப்போ நம்ம இதை ஒரு சார்ட்ல வந்து, ஒரு பை சார்ட்ல வந்து கொடுக்குறோம்னா 90 டிகிரிக்கு ஆரோட வேல்யூவே இருக்கும். ஸோ இது வந்து ஆர். ஆர்ன்றது என்னது? 2700 குவிண்டால். மீதி என்னென்னலாம் இருக்கு இப்போ? இது வந்து 900 குவிண்டால், 1800 குவிண்டால், அப்புறம் இன்னொரு 1800 குவிண்டால், இது வந்து 3600 குவிண்டால். இதுல நமக்கு ஆரோட ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஆர் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். ப்ரொடக்ஷன் நமக்கு எந்த ஒரு சென்ட்ரல் ஆங்கிள் தேவையோ, ஆர் கேட்கறாங்களா கியூ கேட்கறாங்களா கண்டுபிடிச்சிட்டு அதை நியூமரேட்டர்ல வச்சுட்டு டோட்டல் டினாமினேட்டர் பண்ணிட்டு, இது வந்து அவுட் ஆஃப் 360 டிகிரினால 360 டிகிரிக்கு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இங்கேயும் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 90 டிகிரி. ஓகே. So which measurement of central tendency is least affected by extreme values in the data set அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த நாலுத்துக்குமே கால்குலேட் பண்றதுக்கு ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நமக்கு டேட்டா செட் கொடுத்துருக்கிற டேட்டா செட்ல எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்தும் போது எது வந்து லீஸ்டா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒன்னொன்னும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கான ஆன்சர் நம்மளால பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் மீன்ன்றது என்னது? ஆவரேஜ். அதாவது ஒரு 5 டேட்டா கொடுத்துருக்காங்க, 10, 20, 30, 40, 1000 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம பர்பஸ்ஃபுல்லா ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ மட்டும் மாத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ மட்டும் மாத்தும் போது மீன் வேல்யூ பாருங்க எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க. இதுவே நார்மலா இப்போ 10, 20, 30, 40, 50 இதோட மீன் வேல்யூன்னு நம்ம எடுத்திருந்தோம்னா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 30 தான் வந்திருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ மாத்தும் போது எவ்வளவு அஃபெக்ட் ஆகுது பாருங்க ஆன்சர். எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்றது கடைசி இனிஷியல் ஆர் ஃபைனல் வேல்யூ நம்ம மாத்துறது எவ்வளவு தூரத்துல ஆன்சரை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து மீன் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி அஃபெக்டட். அடுத்து மீடியன். மீடியன்றது என்னது? இப்போ ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்கன்னா அதோட மிடில் வேல்யூ தான் நம்ம மீடியன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபார் ஆட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனுக்கு இப்போ 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனுக்கு மீடியன் வந்து 3. நடுவில் இருக்கிற மிடில் டேர்ம் தான் நம்ம 3ன்னு எடுத்துப்போம். அதுவே ஈவன் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இப்போ 1, 2, 3, 4, 5, 6 எப்படி இருக்குன்னா இங்க வந்து நமக்கு மிடில் டேர்ம்னு கிடையாதா? ஸோ 3 and 4 தான் மிடில் டேர்ம். ஸோ ஸோ n/2th டேர்ம் பிளஸ் n/2 பிளஸ் 1th டேர்ம் இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீடியன் சொல்லுவோம். ஸோ என்னன்றது என்னது? டோட்டல் நம்பர் 6. 6/2ன்றது தேர்ட் டேர்ம் என்னது? 3. ஸோ 3 பிளஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் 4 பிளஸ் 2 என்னது? 7/2 ஈக்குவல் டு 3.5. ஸோ இங்க வந்து மீடியன் வந்து 3.5ன்னு வரும். ஸோ மீடியன் கண்டுபிடிக்கிறது இதுதான் ஃபார்முலா. ஆனா இப்போ நம்மளோட எண்ட் வேல்யூவை மாத்துறோம். இப்போ நமக்கு கொஸ்டின் என்னது? எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அஃபெக்ட் ஆகும் அஃபெக்ட் ஆகாதா? இங்க பாருங்க, இப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸே கொடுத்துருந்தாலும் 1, 2, 3, 4, 3000 அப்படின்னு கொடுத்துருந்தா கூட இதோட மிடில் வேல்யூ என்னது? மிடில் டேர்ம் 3 தான், மாறவே மாறாது. கரெக்டா? எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் மாறுறதுனால மீடியன் வந்து அஃபெக்டே ஆகுது. அப்புறம் மோடு. மோடுன்றது என்னதுன்னா அதாவது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி அக்கரிங் வேல்யூ. ஸோ இப்படி ஒரு டேட்டா செட் இருக்கு 10, 10, 20, 30, 1000 அப்படின்னு இருக்குன்னா இதுல 10 தான் மோஸ்ட் ரிப்பீட்டடா இருக்கா? ஸோ மோடுன்றது 10 தான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் 1000ன்னு கொடுத்தாலும் இந்த மோடுன்றது பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகவே ஆகாது. ரைட்டா? இது வந்து ரிமைன்ஸ் தி சேம். ஆனா
வேரியன்ஸ்ன்றது எப்படி பாத்தீங்கன்னா ஹைலி அஃபெக்டடா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேரியன்ஸ் வந்து எதை மெஷர் பண்ணணும்னா, இப்போ ஒரு மீன் வேல்யூ இருக்கு. இப்போ 1 2 3 4 5 இதோட மீன் வேல்யூ எவ்வளோ 3ன்னு வருமா. இப்போ மீன் வேல்யூ என்னன்னா ஒவ்வொரு டேர்மும் மீன் வேல்யூவோட எவ்வளோ இதுவாயிருக்கு. 3 - 1 என்னது 2. 3 - 2 எவ்வளவு 1. 3 - 3 = 0. அப்புறம் இங்கே 1 2. ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது மீன் வேல்யூல இருந்து மற்ற டேட்டா பாயிண்ட்ஸ் எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றது தான் பாத்தீங்கன்னா இங்க நம்ம வேரியன்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இங்கேயும் மீன் வேல்யூ எப்படி நமக்கு எக்ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னால மீன் வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதோ அப்போ வேரியன்ஸும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா வேரியன்ஸ் வந்து மீன் வேல்யூ டிபெண்ட் பண்ணிருக்கனால கண்டிப்பா வேரியன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஹைலி அஃபெக்டடா இருக்கும். நமக்கு எது அஃபெக்டே ஆகாது, மீடியன் தான். மிடில் வேல்யூ தான் பாத்தீங்கன்னா அஃபெக்டே ஆகாது. டேட்டா செட்டோட எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் மாத்தினா கூட அஃபெக்டே ஆகாது. ரைட்டா. அப்புறம் வாட் இஸ் தி யூனிட் மெஷர்மெண்ட் ஆஃப் டிபிக்கலி யூஸ்ட் இன் டிஜிட்டல் டிஇஎம்ஸ். ஓகேவா. இப்போ இந்த டிஇஎம்ஸ்ல டிஜிட்டல் எலிவேஷன் மாடல்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யூஸ்வலா எலிவேஷன் ஆர் ஹைட் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து பிளாட் பண்ணுவோம். இப்போ நம்ம யூஸ்வலா ஒரு ஹைட் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ் நம்ம சொல்றதுக்கு என்ன ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், ஹைட் மெஷர் பண்றதுக்கு, ஒரு லென்த் மெஷர் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் மீட்டர்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃபீட்ஸ்லயும் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த டிஎம் வந்து என்ன மாதிரியான டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா ஹைட் அபவ் தி ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ். இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறாங்க, சி லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அந்த ஒரு பில்டிங் சி லெவல்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு, அந்த ஒரு ஒரு மவுண்டைன் சி லெவல்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டிஜிட்டல் எலிவேஷன் மாடலோட அது அது அந்த டேட்டாவை தான் பாத்தீங்கன்னா டிஎம் வந்து ஸ்டோர் பண்ணும். ரைட்டா. ஸோ இட் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர்ஸ். அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஸ்பேஷியல் டேட்டா. எது வந்து ஸ்பேஷியல் டேட்டா கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஐசோ ஹேலைன், ஐசோ ஹைட், ஐசோ நெஃப், ஐசோ ஸ்டாட்டிக் மேப். என்ன ஒன்னொன்னு என்னென்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா. முதல்ல ஸ்பேஷியல் டேட்டா சோர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு ஏரியாவோட லொகேஷன், ஷேப்பு, அங்க இருக்கிற ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் இதை பத்தி சொல்றது தான் பாத்தீங்கன்னா, அது இதை பத்தியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் பாத்தீங்கன்னா ஸ்பேஷியல் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஐசோ ஹேலைன். ஐசோ ஹேலைன்றது என்னது, ஈக்குவல், அதாவது லைன் ஷோவிங், லைன் கனெக்டிங் பிளேசஸ் ஹேவிங் ஈக்குவல் salinity இன் வாட்டர் பாடிஸ். அப்போ இது வந்து நம்ம ஒரு மேப்ல ஸ்பேஷியலா தானே இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஐசோ ஹைட்ன்றது என்னது, ஈக்குவலா பிரிசிபிடேஷன் இருக்கக்கூடிய ஏரியா. இதையும் நம்ம ஸ்பேஷியலா தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஐசோ நெஃப்ன்றது என்னது, ஈக்குவலான கிளவுட் கவர் இருக்கக்கூடிய ஏரியாஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஸ்பேஷியலா தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு மேப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேப் இருக்குன்னா இதுல நம்ம ஐசோ ஹேலைன் வரைய முடியும். ஸோ இப்போ இது வந்து சீல ஐசோ ஹேலைன் வரைய முடியும். ஐசோ ஹைட், ஐசோ ஹைட் வந்து நம்ம லேண்ட்ல வரைய முடியும். ஐசோ ஸ்டாட்டிக் வந்து நம்ம கிளவுட் இதுக்கு வரைய முடிஞ்சிடும். ஆனா ஐசோ ஸ்டாட்டிக்ன்றது என்னதுன்னா ஒரு கிரஸ்டல் பேலன்ஸ் ஆர் ஐசோஸ்டாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டியூ டு கிராவிடேஷனல் ஈக்லிபிரியம் எப்படி கிரஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகுதுன்றத சொல்றதுதான் பாத்தீங்கன்னா ஐசோஸ்டாட்டிக் மேப். இதை வந்து நம்ம ஸ்பேஷியல் டேட்டால சொல்ல முடியாது. கரெக்டா. ஏன்னா இது வந்து நம்ம கிரஸ்டல் டென்சிட்டி தேவை, கிரஸ்டல் லோடு தேவை. அது இருந்தாதான் நம்ம ஐசோஸ்டாட்டிக் மேப்பே சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஸ்பேஷியல் ஜியாகிரபிக் ஃபீச்சர், ஸ்பேஷியல் டேட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேப் கிடையாது. ரைட்டா. ஸோ அடுத்து, ஸோ மீன் வந்து 12, மீடியன் வந்து 20, மோட் வந்து 32. இந்த இதை வந்து என்ன டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. நார்மலா, பாசிட்டிவ்லி ஸ்கியூடா, நெகட்டிவ்லி ஸ்கியூடா, பைலேட்டரலி சிமெட்ரிக்கலா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. அப்போ நமக்கு டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா அதர்வைஸ் கால் சிமெட்ரிக்கல் ஆர் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டா இருக்கும். விச் மீன்ஸ் மோடு, மீன் மோடு அப்புறம் மீடியன், இது மூணுத்தோட வேல்யூ சேமா இருக்கும்.
ஸோ இதோட கர்வ் பார்த்தீங்கன்னா பெல் ஷேப்டா இருக்கும், சிமெட்ரிக்கலி ஃப்ரம் அரௌண்ட் தி மீன். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாயிண்ட் பேஸ் பண்ணியே இருக்கும். இதோட இமேஜ் பார்க்கும்போது நமக்கு புரியும். அப்புறம் பாசிட்டிவ்லி ஸ்கியூடுனா என்னதுன்னா, இந்த அதர்வைஸ் கால் ரைட் ஸ்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க நடக்கும்னா, மோடு வந்து இருக்கிறதுலே லோவஸ்டா, மோடு மீன் வந்து கிரேட்டர் தென் மீடியன், மீடியன் கிரேட்டர் தென் மோட், இந்த இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ்லி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த டெய்ல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ரைட் சைடு இஸ் லாங்கர் தென் லெஃப்ட் டெய்லா இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேல்யூஸ் ஆர் மோர் கான்சன்ட்ரேட்டட் ஆன் தி லெஃப்ட் சைடு அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹை வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுக்கு வந்துடும். அப்புறம் நெகட்டிவ்லி ஸ்கியூடுனா என்னதுன்னா, இருக்கிறதுலே மோட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்டா இருக்கும், மீடியன் செகண்ட் ஹையஸ்ட், மீன் வந்து தேர்ட் ஹையஸ்ட். நமக்கு இங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் படி. ஸோ மோட் வந்து 32, மீடியன் 20, மீன் வந்து 12. ஸோ இது வந்து நம்ம லெஃப்ட் டெய்ல்னு சொல்லுவோம். ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து லாங்கர் தன் தி ரைட் சைடு டெய்ல்னு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தா தெரியும். ஸோ சிமெட்ரிக்கலி ஸ்கியூடுனா மீன், மீடியன், மோட் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறது, ஒரே இடத்துல இருக்கிறது. ஸோ இது வந்து சிமெட்ரிக்கலா இருக்கும். பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னும் போது இங்க வந்து பாருங்க, மோடு வந்து ஹையஸ்டா, மீடியன் செகண்ட் ஹையஸ்ட், மீன் வந்து தேர்ட் ஹையஸ்ட். அப்போ இது நெகட்டிவ்லி ஸ்கியூட் வந்து பாத்தீங்கன்னா மோடு வந்து ஜாஸ்தியா இருக்கும், மீடியன் மீன், இது வந்து மீடியன் வந்து மீனோட ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ரைட்டா? ஆன்சர் வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூட். ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஒரு டேட்டா செட் கொடுத்துட்டு இது மீன் அண்ட் மீடியன் அண்ட் மீடியன் மீன் அண்ட் மீடியன் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம முதல்ல இதுல பண்ண வேண்டியது என்னன்னா, இதை வரிசைப்படுத்தணும். 7, 5, 7, 9, 11, 15, 16, 21 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7 டிவைட் பை 7 பண்ணீங்கன்னா நமக்கு மீன் கிடைச்சிரும். மீடியன் எப்படி கிடைக்கும்? இருக்கிறதுல மிடில் டேர்ம், அதை தான் மீடியனா எடுத்துப்போம். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் 11 இருக்கு, அதை வச்சு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? ரைட். அப்புறம் இதுதான் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஏரியா. சாம்பிளிங், டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் பேஸ் பண்ணி நமக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்றத கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ சாம்பிளிங் மெத்தட்ஸ்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், இன்னொன்னு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பொறுத்த வரைக்கும் ஆல் ஹாவ் ஈக்குவல் பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் செலக்டட். இதுக்கு வந்து அன்ஈக்குவல் பாசிபிலிட்டி. அவ்வளவுதான். ஸோ இதுல ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல 3 டைப்ஸ் இருக்கு, நான் 4 டைப்ஸ் இருக்கு. நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்லயும் 4 டைப்ஸ் இருக்கு. ஒன்னொன்னு என்னன்றத பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னா, ரேண்டமா நம்ம கிட்ட இருக்கிற சாம்பிள் ஸ்பேஸ்ல ரேண்டமா நம்ம பீப்புளை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சாம்பிள் கலெக்ட் பண்றது. சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா இப்போ ஒருத்தரை சூஸ் பண்ணி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வச்சுக்கிறது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ 5th பர்சன் இங்க வந்து 3 இருக்கு. ஸோ எவ்ரி தேர்ட் பர்சனை நம்ம வந்து சாம்பிள் கலெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னா, இங்க வந்து நம்ம ரெண்டா முதல்ல பிரிச்சிடறோம். இப்போ இந்த ரெண்டா பிரிச்சதுல இருந்து 2 பேர் இன்னொரு டேட்டா செட்ல இருந்து நம்ம வந்து ரேண்டமா சூஸ் பண்றோம். இதுக்கு பேரு ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். கிளஸ்டர் சாம்பிளிங்னா என்னதுன்னா, எல்லாரையுமே தனித்தனியா கிளஸ்டரா பிரிச்சுட்டு ஒரு கிளஸ்டரை சூஸ் பண்றது, இன்னொரு கிளஸ்டரை சூஸ் பண்றது. இதுக்கு பேர் தான் கிளஸ்டர்ட் சாம்பிளிங். ரைட்டா? அப்புறம் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல பாத்தீங்கன்னா இதுலயும் 4 வகை இருக்கு. ஒன்னு கன்வீனியன்ஸ், பர்பஸிவ், ஸ்னோபால், கோட்டா சாம்பிளிங். இப்போ கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்னா என்னன்னா, இப்போ ஒருத்தர் இந்த சாம்பிள் கலெக்ட் பண்றவர் சோம்பேறியா இருக்காருன்னா
அவருக்கு பக்கத்துல இருக்கிறத யார் கன்வீனியன்ட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து மட்டும் சாம்பிள் டேட்டா கலெக்ட் பண்றது. பர்பசிவ் சாம்பிளிங்னா இப்போ இவர் போறாரு, ஓகே நான் இவங்க 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 கிட்ட இருந்து மட்டும்தான் சாம்பிள் கலெக்ட் பண்ண போறேன்னு வித் சர்டன் பர்பஸ் அவர் வந்து சாம்பிள் கலெக்ட் பண்றது. ஸ்னோபால் சாம்பிளிங்னா சாம்பிள் கலெக்ட் பண்ற பர்சன் ஒருத்தர் கிட்ட போறாரு, அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு அடுத்து நான் யார்கிட்ட கலெக்ட் பண்ணட்டும் அப்படின்னு அவர் ஒருத்தர் கை காமிப்பார், அவர் இன்னொருத்தர் கை காமிப்பார். இந்த மாதிரி ஸ்னோ பால் மாதிரி ஒண்ணுல இருந்து இன்னொன்னு இன்னொன்னுல இருந்து இன்னொன்னு வரிசையா போறது பாத்தீங்கன்னா ஸ்னோ பால் சாம்பிளிங். அப்புறம் கோட்டா சாம்பிளிங்னா என்னதுன்னா, ஸோ கோட்டா வைஸ் பீப்புளை வந்து செக்ரிகேட் பண்ணிட்டு இப்போ இந்த இந்த பீப்புள்ல இருந்து நான் இத்தனை சாம்பிளிங் எடுக்க போறேன், இன்னொரு செட் ஆஃப் டேட்டா செட்ல இருந்து நான் இத்தனை பேர் சாம்பிளிங் எடுக்க போறேன் அப்படின்னு பண்றது பாத்தீங்கன்னா கோட்டா சாம்பிளிங். ஸோ இதெல்லாம் தான் நான் ப்ராபபிலிட்டி டைப் ஆஃப் சாம்பிளிங். ரைட்டா? ஸோ இங்க வந்து நான் ப்ராபபிலிட்டி எது? கோட்டா சாம்பிளிங். ரைட்? ஓகே. ஸோ வேர் இஸ் தி இந்தியன் போட்டோ இன்டர்பிரிட்டேஷன் இன்ஸ்டியூட் லொகேட்டட்? ஸோ இது வந்து ஆன்சர் தேராதூன். போட்டோ இன்டர்பிரேஷன் இந்தியன் போட்டோ இன்டர்பிரேஷன் இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா தேராதூன்ல இருக்கு. ஸோ இட் இஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை ரீநேம் பண்ணிருக்காங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு என்னென்னலாம் தெரியணும்னா ஐஎஸ்ஆர்ஓட முக்கியமான சென்டர்ஸ்லாம் எது எது அப்படின்றது நமக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் ஐஎஸ்ஆர்ஓ ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? பெங்களூர்ல. ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர் ஹெச்எஸ்எஃப்சி பெங்களூர். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் இது வந்து தேராதூன்ல. இனர்ஷியல் சிஸ்டம் யூனிட்ஸ் ஐஐஎஸ்யூ இது வந்து திருவனந்தபுரத்துல. இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் மகேந்திரகிரியில இப்பதான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாங்க. அப்புறம் டெலிமெட்ரி ட்ராக்கிங் கமாண்ட் நெட்வொர்க் பெங்களூர்ல. அப்புறம் லியோஸ் லெபார்டரி ஃபார் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் சிஸ்டம் இது வந்து பெங்களூர்ல. அப்புறம் இன்னொரு ஓகே இது சேம் ரிப்பீட் ஆகுது. ஓகே லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம்ல. மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி ஹசன்ல. நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் ஹைதராபாத்ல. அப்புறம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் நெல்லூர் அதாவது ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அகமதாபாத். யூஆர் ராவ் ஸ்பேஸ் சென்டர் பெங்களூர். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் தேராதூன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். நீங்க நம்ம எக்ஸாமுக்கு ஹார்ட்லி 2 டேஸே டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் டிஎன் செட்டுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ எக்ஸாமுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ப்ரெஷரை இத்தனை நாள் நம்ம ஒரு 10-15 டேஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ப்ரெஷரை இந்த மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் எப்படி அணுக போறோன்றது அந்த ஒரு பயத்துல இல்லாம ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்றீங்கன்னா நம்ம எத்தனை நிமிஷத்துல எவ்வளவு கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்றோம், ஸோ நம்ம ஸ்பீடப் பண்ணணுமா இல்லை நம்மளோட ஆன்சரிங் ஸ்பீடே கரெக்டா இருக்கா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? ஸோ நாளைக்கு நடக்க போற அந்த மாடல் டெஸ்ட்டை மறக்காம அட்டன் பண்ணுங்க. அது போக மார்ச் 5 அன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் நம்ம ஆல் 10 யூனிட்ஸுக்கும் பண்ண போறோம். நிச்சயமா பாத்தீங்கன்னா அந்த ரிவிஷன்ல இருந்து க்ளோஸ் டு 10 to 15 கொஸ்டின்ஸ் ஆகுது நமக்கு எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? ஸோ அதை மறக்காம அந்த ரிவிஷன் கிளாஸும் அட்டன் பண்ணிருங்க. எல்லா யூனிட்ஸ்ல இருக்கிற முக்கியமான கான்செப்ட் ஃபைனல் ரிவிஷனா ஒரு ரீகேப் மாதிரி நம்ம அந்த கிளாஸ்ல பார்ப்போம். ரைட்டா? see you on மார்ச் 5. ஸோ ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணுங்க. பேப்பர் 1 அதுக்கும் நீங்க இவ்வளவு நாள் படிச்சதை பேப்பர் 1 நல்லா ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா இந்த வாட்டி நமக்கு டிஎன் செட்டை நம்ம கிளியர் பண்றோம். ரைட்டா? பெஸ்ட் விஷஸ்.